ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை பார்ப்போமா? இந்த கதையோட தலைப்பு தேனீக்கள். இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு அழகான காட்டுக்குள்ளே தேனி எல்லாம் வாழ்ந்துருந்துச்சா. அந்த தேனி டெய்லியும் போய் பூக்கள் இந்த இடத்தெல்லாம் போய் தேனெல்லாம் உரியுமா. ஏன்னா ஒரு தேனி மட்டும் அந்த பூக்களில் நல்லா ஒரு பூக்களில் உட்காந்து நல்லா விளாடுமா. அந்த தேனியும் அந்த தேனியோட அம்மாவும் ஈவினிங் வாக்கிங் போனாங்களாம். அந்த தேனி அவங்க அம்மாட்ட நாளெல்லாம் நடக்கிற விஷயத்தெல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்லுமா. அவங்க அம்மா சொன்னாங்களாம், அழகாக இருக்கிற பூக்களில் நல்லா மணக்கும் அந்த ஸ்மெல்லு. ஏன்னா அங்கே மட்டும் உட்காந்துடாத, இல்லைன்னா நம்மளே அடிச்சிடும்னு சொன்னாங்களாம். அந்த தேனி அவங்க அம்மா சொன்ன மறந்து அந்த பூக்களை போய் உட்காந்துருச்சான். உட்காந்து அதுங்க ஒரு நல்ல ஸ்மெல்லு அடித்து அது மயங்கி விழுந்துருச்சான். விழுந்தோடனே அது முழிச்சு பார்க்க முடியல, அதால் ரெக்கையே அசைக்கவே முடியலையா. அது எந்திரிக்க முடியாமல் இருந்துச்சான். அப்போ அவங்க அம்மா குட்டியை காணோம் சொல்லி தேட. அப்போ அவங்க அம்மா அதை தட்டி விட்டோடனே அது வந்துடுச்சான். வெளியில் படுக்க ஆரம்பிச்சிருச்சான். அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுச்சான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கீழ்ப்படியணும், அப்போனா மேல் படிக்கு போக முடியும். ஒரு வசனம் கேட்போமா? புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் ஞானமடைவான். நீதிமுறைகள் 15:32. இதை பற்றி ஒரு பாட்டு கேட்போமா? தேனீக்கள் போல நாம் தேவனின் தோட்டத்தில் சுற்றி 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 நாம் வந்திடுவேன். தேவனின் வார்த்தையை தேனை போலவே ருசித்து ருசித்து கீழ்ப்படிந்து வாழுவேன். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாடுங்கள், கர்த்தர் நல்லவர், மகிழ்ந்து ஆடுங்கள். இந்த பாட்டுக்கூட ஆக்ஷன் பார்ப்போமா? தேனீக்கள் போல நாம் தேவனின் தோட்டத்தில் சுற்றி 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 வந்திடுவேன். தேவனின் வார்த்தையை தேனை போலவே ருசித்து ருசித்து கீழ்ப்படிந்து வாழுவேன். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாடுங்கள், கர்த்தர் நல்லவர், மகிழ்ந்து ஆடுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.